गुरुं देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं ह्यवधूतं समाश्रये। नौमि देवीं प्रसन्नास्याम् आद्यां तां वेदमातरम् मूर्तित्रयात्मिकां शुद्धां गायत्रीं भक्तिसिद्धिदाम् அனைத்து குருமார்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலும் புவனேஸ்வரி பீடம் மற்றும் புவனேஸ்வரி பக்த மண்டலி அனைத்துலக மக்களுக்காக வேண்டி சண்டி ஹோமமானது இன்றைய தினம் இந்த உடுக்கத்தூர் மடாலயத்தில் 6வது நாளாக திரிபுர பைரவி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய ஆணிவேறு வேதம் ரிக்யஜு சாம அதர்வணம் என்று 4 வேதங்கள், அதனை ஒட்டி ஸ்ருதி ஸ்மிருதி புராணம், இவற்றையெல்லாம் நாம் ஆனந்தமாக இருப்பதற்காகத்தான் மகரிஷிகள் நமக்கு கொடுத்துள்ளார்கள். ஆங்காங்கு குருமார்களை எல்லாம் அந்த சத் சம்பிரதாயத்தில் அவதாரம் செய்ய வைத்து அவர்களை வழிநடத்துவதற்காக நமக்கு இந்த உலகத்திலே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம்னு இந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசத்தை இந்த யுகத்தில் ஸ்தாபனம் செய்வதற்காக ஆதிசங்கர பகவத்பாதால் அவதாரம் செய்து ஆங்காங்கு இருக்கும் சக்தி பீடங்களிலே யந்திர ஸ்தாபனங்கள்லாம் செய்து மனிதர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், ஆனந்தத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அரச அந்தன வைசிய வேளாளன்கிற சமூக வாரியான பூஜைகளை எல்லாம் வகுத்து கொடுத்து அவரவர்கள் குரு சம்பிரதாய மார்க்கத்தில் இந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று அனுகிரகம் செய்தார்கள். அவ்வழியிலே மகரிஷிகள்லாம் ஒன்று கூடி உலகத்திற்கு நற்காரியத்தை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த புராணம் என்று சொல்லக்கூடிய 18 புராணங்கள். அதில் மார்க்கண்டேய புராணத்தில் இந்த தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடிய மகா மந்திரமாக மகரிஷிகள் அனுகிரகம் செய்துள்ளார்கள். இதை நாம் உட்கார்ந்து நிறைய பாராயணங்கள் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய பீஜாட்சரத்தெல்லாம் நாம் குருமுகமாக உபதேசம் வாங்கி கொண்டு ஜபம் நிறையா செய்யலாம். இந்த 700 மந்திரங்களும் 700 பீஜாட்சரங்களுடன் கூடியிருக்கிறது. அதே மாதிரி ஹோமங்கள் செய்து கூட்டு வழிபாடாக ஒரு சங்கமாக இருந்து ஹோமங்கள் செய்வதற்கும் நிறையா வழிமுறைகளை மகரிஷிகள் கொடுத்துள்ளார்கள். அப்படி இந்த மார்க்கண்டேய புராணத்தில் 700 மந்திரமாக விளங்கக்கூடியது இந்த தேவி மகாத்மியம். அதில் 3 சரித்திரம், பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய 3 பேருமே இதுக்கு ரிஷிகளாக இருக்கிறார்கள். 4 வேத சாரபூதமாக அமைந்திருக்கிறார்கள். இந்த 13 அத்தியாயத்தில் முதல் அத்தியாயம் மது கைடபன்கிற அசுரர்களை வதம் செய்யக்கூடிய விதமாக இந்த தேவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்த மது கைடப அசுரர்களை சம்ஹாரம் செய்ய பொருட்டு மகாகாளி ஆவிர்பாவத்தை பேசப்படுகிறது. அதற்கப்புறமா கூட விடாமல் இந்த மகிஷாசுர சைன்யர்கள்லாம் தேவர்களை நல்லவர்களுக்குத்தானே துன்பம் வரும், சோதனை வரும். அப்படி வந்த பொழுது அம்பிகையானவள் அந்த 2வது அத்தியாயத்தில்
மகிஷாசுர சைன்ய வதத்தை செய்து அனுகிரகம் செய்கிறார். மூன்றாவதாக மகிஷாசுர வதத்தை செய்து அனுகிரகம் செய்கிறார். அப்புறம் நான்காவது இந்த தேவி ஸ்துதின்னு தேவர்கள்லாம் சேர்ந்து அம்பாள் என்னென்ன ரூபமாக இருக்கிறாள், என்னென்ன சக்தி பொருந்தியவர்களாக இருக்கிறாள், நம்மளுடைய ஒரு புண்ணிய பாபங்களை எல்லாம் எப்படி களைந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார். ஸ்வாஹா சிவை பித்ருகணஸ்ய திருப்தி ஹேது. நம்ம முன்னோர்கள்லாம் பிரீதி அடையும் பொருட்டு தேவர்கள்லாம் ஸ்துதிகள் செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தை 4வது அத்தியாயத்தில் பெறுகிறார்கள். 5வது அத்தியாயம் சும்ப நிசும்பன் அவர்களுடைய தூதர்களுடைய சம்பாஷணங்கள். அதற்கப்புறமா நிசும்ப சேனை தூம்ரலோச்சன வதமெல்லாம் நடக்கிறது. 7வது அத்தியாயம் சண்டமுண்ட வதம். 8வது அத்தியாயம் புற்றீசல் மாதிரி இரத்த பீஜன்கள் தோன்றிக் கொண்டே இருந்ததனால அவர்களை அம்பிகையானவர் வதம் செய்கிறார். 9வது அத்தியாயம் நிசும்பவதம். 10வது அத்தியாயம் சும்பவதம். 11வது அத்தியாயம் அம்பாள் இத்தனையும் உலகத்துக்காக நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அம்பாள் இத்தனை ஒரு சம்ஹாரங்களை செய்தவுடனே தேவர்கள்லாம் அம்பாளை ஸ்தோத்திரம் செய்து நமஸ்காரம் செய்கிறார்கள். எங்களாலெல்லாம் கூட முடியாது, நீ பரதேவத்தை எங்களெல்லாம் காத்தருளி இருக்கிறாய் என்று நாராயணி நமோஸ்துதே நாராயணி நமோஸ்துதே என்று விழுந்து வணங்கக்கூடிய அத்தியாயம் 11வது அத்தியாயம். 12வது அத்தியாயத்தில் தான் முதல்ல அம்பாள் வாக்கு சொல்கிறா. அதனால தான் இன்னைக்கு அருள் வாக்குங்கிறோம். அருள் வாக்குன்னு நிறையா பேர் இந்த நம்ம பெங்களூர் மாநகரத்தில் எடுத்தால் நிறையா தேவாலயத்தில் அருள் வாக்கு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இது அம்பாளே சொல்லக்கூடிய வாக்கு 12வது அத்தியாயம். 13வது அத்தியாயம் வரப்பிரதானம். நீ என்ன நினைக்கிறாயோ அதெல்லாம் உனக்கு நடக்கும். நீ என் மேலே வைக்கக்கூடியது பக்தி தான். சா யாச்சிதாஜ விஞ்ஞானம் துஷ்டாருத்தியம் பிரேட்சதி. நான் எவ்வளோ தூரம் சந்தோஷப்படுவேனோ அவ்வளோ தூரம் நீ எனக்கு பூஜை பண்ணினா நான் சந்தோஷப்படுவேன். உனக்கு மன நிம்மதி இல்லை, உனக்கு பணங்காசுகள் இல்லை அப்படின்னா நீ பூஜை பண்ணினது பத்தாது. அதுதான் 12வது அத்தியாயத்தில் சொல்லி 13வது அத்தியாயத்தில் வரப்பிரதானமாக ஆராதிதா சைவ நிருணாம் போக ஸ்வர்க அபவர்கதா. மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோளே அறம் பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோட்சத்தை அடைய வேண்டியதுதான். அதற்காகத்தான் அந்தந்த பருவங்களை நமக்கு கொடுத்து அந்த மாதிரி நம்மளை வழி நடத்தி முன்னோர்கள்லாம் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாஸ்திர அபியாசங்கள், தேவதார்ச்சனைகள், தபசுகள், நியமங்கள், விரதங்கள், பூஜைகள் இது அத்தனையும் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த 4 வித பரம புருஷார்த்தங்களும் கிடைக்கும். அப்படியே உன்னால் இதை ஒரு நாளில் இந்த 13 அத்தியாயத்தை படிக்க முடியலையா, பாடோயம் வரகாரா அப்படின்னு ஒரு வழியை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். 7 நாளுக்குள்ள இந்த 13 அத்தியாயத்தை நாம் படித்து முடிக்கலாம். முதல் நாள் முதல் அத்தியாயம் மாத்திரம் பாராயணம் பண்ணினா. ஏன்னா இப்போ நாம் எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, நல்ல காரியத்துக்கு மாத்திரம் நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். அதனாலேயே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நமக்காக இந்த ஒரு பாடோயம் வரக்காரகான ஒரு சூத்திரத்தை எழுதி முதல் நாள் அன்னைக்கு 1வது அத்தியாயம், 2வது நாள் 2, 3 அத்தியாயங்கள், அப்போ மொத்தம் 3 அத்தியாய பாராயணம் ஆச்சு. அப்புறம் 3வது நாள் அன்னைக்கு 4வது அத்தியாயம் மந்திரம், 4வது நாள் அன்னைக்கு 5, 6, 7, அதுக்கப்புறம் 5வது நாள் அன்னைக்கு 9, 10, 6வது நாளைக்கு 11, 7வது நாள் 12, 13. இப்படி ஒரு வாரத்தில் முதல் அத்தியாயம் முதல் நாள், 2, 3 அத்தியாயங்கள் 2வது நாள், 3வது நாள் 4வது அத்தியாயம் மந்திரம், 4வது நாள் 5, 6, 7, 8, 5வது நாள் 9, 10, 6வது நாள் 11வது அத்தியாயம் மந்திரம்,
7வது நாள் 12, 13 இப்படி படிக்கிறதுக்கு ஒரு வருஷ கிரமமாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இது அத்தனையுமே அனைத்துலக நலம் வேண்டி சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகள் அவர்கள் தொடர்ந்து புவனேஸ்வரி பீடத்தில் இந்த ஹோமங்களுடன் சேர்ந்து சாக்த வித்யா மூல மந்திரங்கள் ஷண்மத மந்திரங்கள் அத்தனையும் கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆண்டு காலமாக அங்கே ஹோமங்கள்லாம் செய்ததோட ஒரு பலன் இந்த பெங்களூரில் இந்த ஒரு ஒடுக்கத்தூர் சுவாமி மட்டத்தில் ஒரு 10 நாள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த பக்த மண்டலி மற்றும் பக்தர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப அற்புதமாக இங்கே நடக்கக்கூடிய ஒரு அமைதியாக நடக்கக்கூடிய ஒரு விதத்தை பார்த்தா இன்னொரு 10 நாள் கூட இதை எக்ஸ்ட்ரா பண்ணலாமோன்னு தோன்றுறது. ஏன்னா ராம நவராத்திரி 30ஆம் தேதியிலேருந்து ஆரம்பம் அன்றைக்கி தான் நம்ம முடிக்கிறோம். அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ரக்ஷந்தி புண்ணியானி புரார்ஜிதானி எப்பயோ தான் உருக்காலேன தே புனந்தி உருக்காலேன இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இது ஒரு திடீர் ஏற்பாடு தான். இதுக்காக ரொம்ப திட்டம் போட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணலை. ஒரு 15லேருந்து 20 நாளைக்குள்ளே தான் இதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பித்து ஒரு 10 நாளைக்கு அப்புறமா தான் இதுக்கு உண்டான வேலைகளே துவங்க ஆரம்பித்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் பத்திரிகையே அது பிரிண்ட் ஆகி அது அப்புறமா அந்த மேட்டூர் டிராவல்ஸில் வரதுக்கு ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் இது பண்ணி அப்படி இது பார்த்தோமே. ஆனால் இது எல்லாமே தெய்வத்தினுடைய அனுகிரகம் தான். இந்த மனிதன் மாத்திரம் இந்த பௌத்திகமான சரீரம் எப்போ என்ன நடக்குங்கிறது தெரிய போகிறதில்லை. நான் இந்த அகங்காரத்தை வச்சுட்டு அகங்கரோமீதி விருத்தாபிமானா கர்மங்கிற ஒரு கயத்தினால பிணைக்கப்பட்டிருக்கோம். எப்படி தஞ்சாவூரில் பொம்மலாட்டம்னு இன்னைக்கு கூட பிரசித்தமாக இருக்குது. ஒரு நூலை வச்சுட்டு அந்த பொம்மையை ஆட அது ஆடும். அது மாதிரி இறைவன் ஒரு நூலை வச்சுட்டு நம்மளெல்லாம் ஆடிட்டு இருக்கார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, நான் இல்லாட்டி இந்த வேலை முடியாது, என்னால் தான் முடியும், நான் சொன்னது அவர் கேட்கல, அவர் சொல்கிறது நான் கேட்கல, இந்த குழப்பத்திலேயே நம்மளுடைய 50 வயசு தள்ளிடுறோம். அப்புறம் பாக்கி இருக்கிற வயசுக்கு நாம் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியல. அதனால் இது அத்தனையுமே நல்ல பலனாக நமக்கு கொடுக்கணும். சாஸ்திரங்களில் சொன்னப்பட்ட நல்ல ஒரு ஆனந்தமும் அமைதியான ஆனந்தமும் அன்பும் ஏற்படணும், அனைத்துலகமும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஹோமங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பை குருநாதர் அனுகிரகம் செய்திருக்கிறார். அந்த புவனேஸ்வரி பீடத்தில் கல்ஹார திருப்பணியானது நடைபெற்று பூர்த்தி அடையும் தருவாயில் இருக்கிறது. வருகிற ஜூன் மாதம் 1, 2, 3, 4, 5ஆம் தேதி அன்னைக்கு அங்கே மகா கும்பாபிஷேகம். அனைத்து பக்தர்களும் அங்கே வரணும். அங்கே இது தொடர்ந்து அந்த இடத்துல புவனேஸ்வரி பீடத்தில் 3 வருஷம் சண்டி ஹோமம் பண்ணணும், புவனேஸ்வரி கோட்டி மூலமந்திர ஹோமம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய சங்கல்பம் பண்ணியிருக்கோம். இது அத்தனையும் எல்லாருமா சேர்ந்து பண்ண போகிறோம். நான் ஒத்தனா பண்ணாதான் பயப்படணும். அதனால் அனைத்துலக நலம் வேண்டி எல்லாருக்காகவும் பகவான் அனுகிரகத்தோட குருநாதர் அனுகிரகத்தோட இந்த காரியங்கள்லாம் நடைபெற வேண்டும் என்ற சங்கல்பம் செய்துள்ளோம். அந்த சங்கல்பங்கள்லையும் எல்லோரும் தொடர்ந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகத்தையும் பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழும்படியாக பிரார்த்திக்கிறேன். பூர்ணாகுதியை துவங்குவோமாக.